மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாகவும் திமுகவுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாகவும் தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கிறாங்க. அதே தருணத்தில் இன்னொரு செய்தியையுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, வன்னியர்களுக்கான 10.5% உள்ள இடஒதுக்கீடு குறித்து தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பேசியது. ஆனால் அதற்கெல்லாம் இந்த அரசு செவிமடுக்கவில்லை. சாதிவாரி கணக்கெடுக்க சொல்லி நாங்கள் பேசினோம், அதற்கும் இந்த அரசு செவிமடுக்கவில்லை. தொடர்ந்து ஒரு இனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக மேலும் ஆளும் அரசியல் திராணியற்ற ஒரு திமுகவோடு இனி எங்களுடைய கூட்டணியை நாங்கள் தொடரப்போவதில்லைன்னு சொல்லிட்டு பகிரங்கமா அண்ணன் அவர்கள் அறிவிச்சது உள்ளபடியே மனம் மகிழ்வுதான். ஆனா ஒரு இடத்துல மன கஷ்டத்தையும் அண்ணன் ஏற்படுத்திட்டார். என்ன கஷ்டம் அப்படின்னா, மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடிய என்டிஏ கூட்டணிக்குள் நான் நிச்சயம் இணைய மாட்டேன் என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு தம்பியாக ஒரு 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 சக இளைஞனான ஒரு குரல் என்ன அப்படின்னா, நீங்க திமுகவை எதிர்க்க துணிந்துட்டீங்க, திமுக வேண்டான்னு முடிவு செஞ்சிட்டீங்க, திமுக நமக்கானது எதுவும் செய்யல அப்படின்றத உணர்ந்துட்டீங்க, பிறருக்கும் உணர்த்திட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க என்டிஏவுடைய கூட்டணிக்குள் இணைந்திருந்தால் அது கூடுதல் பலமாக இருந்திருக்கும். ஆனால் தற்போது நீங்கள் தனித்தோ அல்லது பிற இயக்கங்களை ஒன்றிணைத்தோ வட மாவட்டங்களில் போட்டியிட்டால் அது நிச்சயம் திமுகவிற்கு தானே சாதகமா இருக்கும். உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு மதிப்பிற்குரிய அண்ணன் என்று கூறுவதற்கான காரணம் யாவரும் அறிந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை திமுகவிற்கு எதிராக பயன்படுத்தினால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். நீங்கள் கூறுகின்ற வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும், இந்த மக்களுக்கு நிறைவேற்றவும் முடியும். ஆனால் நீங்கள் ஒருவேளை தனித்தோ அல்லது பிற இயக்கங்களை ஒன்றிணைத்தோ தேர்தல் களத்தை சந்தித்து வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியான மக்களின் வாக்கை பிரித்தால் அது திமுகவிற்கு மட்டும்தான சாதகமா இருக்கும். இந்த முடிவு அண்ணன் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும்.